ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சிறுத்தை கேமிங் ஓஜி. இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் என்னென்னா ஆம்னி எக்ஸ். இந்த கேம் வந்து பென்டன் ஃபேன்ஸ், பென்டன் லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கே பிடிக்கும். இந்த கேம் வந்து நான் சும்மா ரோப்ளாக்ஸில் சும்மா சர்ச் பண்ணிகிட்ருப்போம், எனக்கு கிடச்சிது. பென்டன் கேம் எதாவது இருக்கான்னு பார்க்கும்போது அந்த மாதிரி கிடச்சிது தான் இந்த கேம். நம்ம இந்த கேம் வந்து சீசனாக விளாட போகிறோம். எப்படி விளாட போகிறோம்? சீசனாக ஒரு சீசனுக்கு 20 எபிசோடு இருக்கும். அப்போது இந்த கேம் வந்து சீசன் 1 எபிசோடு 1. நான் வந்து இந்த சீசன் 1ல் என்ன பண்ண போகிறேன்னா, என் ஆமிட்ரிக்ஸு ப்ரோட்டோடைப் ஆமிட்ரிக்ஸில் என்னென்ன ஏலியன் இருக்கோ அது பவர்ஸு எல்லாமே காட்ட போகிறேன். இப்போது வந்து வெல்கம் டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சண்டை போடுறது இருக்கும், நிறையா இருக்கும். வார்ஸு எல்லாம் போகும். வில்டக்ஸு போய் சண்டை போடலாம். ஃபாரோவர் நைட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி நல்லா இருக்குமா ஃபாரோவர் நைட்ஸு விட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஹைப்ரிடு இன்னும் யார் சொல்கிறா, இந்த நாய் ஒருத்தன் வளர்ப்பானே, அவன் வந்து அடுத்த அப்டேட்டில் வரும் 16ஆம் தேதி. வெல்கம் டு சீசன் 1 அண்ட் எபிசோடு 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எலியன் என்ன? ஹீட் பிளாஸ்ட்டாக மாறி உங்களுக்கு அதில் என்னென்ன பவருக்குன்னு காமிக்கிறேன். டக்குன்னு மாறி ஃபஸ்ட்டு பவர் என்னென்னா ஃபயர் ஃப்ளைட் என்னென்னா பறக்கும். இப்போ நம்ம நல்லா ஜாலியாக பறந்து போகலாம். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கெல்லாம் இவன் தான் ரொம்ப ஸ்பீடாக பறப்பான்ட்டு நான் வச்சுக்கிற வாட்சில் இதோ சொன்னேன்னா, அந்த ஃப்ராக் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க ஆமிஸில், அவங்க அடுத்து என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்களும் அடிச்சு தூரமாக தெளிதான். அடுத்து வந்து சர்ச்சிங் ரே, இது வந்து இந்த பற்ற வைப்பான பென்டன் அந்த மாதிரி. அடுத்து வந்து பிளேசிங் விண்டு, இது வந்து நம்ம சூறாவளி மாதிரி சுற்றும். அடுத்து வந்து ஃபயர் பாலு, இந்த பென்டன் காற்றை பற்ற வச்சானே காட்டை, இந்த மாதிரி பற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி நம்ம பறந்து விளாட்லாம், இனிமே அடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இது வந்து புது அப்டேட்டு. அந்த பில்டிங் இருக்கிறது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று. இல்லைங்க, நான் அடிக்கிறேன்னா ஆளுக்கு செக் ஆகாதா? ஆனால் மனுஷனாக வர மாட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எத்தனை லெவல் இருக்கோம்? 1300 லெவல் இருக்கோமா? 380. நம்ம வந்து 1400 போட்டோம்னா ப்ரோட்டோடைப்பில் இந்த இது வரல, வென்டன் 10K அவராக மாறிடுவோம். இப்போ நம்ம வந்து லீவு கொடுத்துட்டு அடுத்த ஏழுன்னா மாறி காட்டுறேன் நான். நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போயிடுவோம். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் என்ன, 10 வில்லனை பென்டனை துரத்திட்டு வருவாங்களே அந்த இடம் இது. நான் இந்த இடத்த விட்டு வெளில ஓடிடுறேன். நான் எப்படி கட்டணம் வாங்கினேன், எப்படி வாட்ச் கிடச்சிது எல்லாம் நான் போக சொல்கிறேன். என்னென்ன பவர் எதுக்கு யூஸ் ஆகும் எல்லாம் போக அந்தந்த எபிசோடில் அன்றைக்கி சொல்லிடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஏலியன்னா வைல்டு மெல்ட்டு. இந்த ஏலியன் தான் இருட்டாக இருக்குமே, ஐயோ அதெல்லாம் இருட்டாக இருக்குன்ட்டு. ஆனால் உருவம் வேணால் தெரியும். இப்போ தூரத்தில் அந்த ஸ்பேஸ்ஷிப் காமிச்சல அது இருக்குது, அது பார்த்திங்களா ரெட்டாக தெரியுது. தூரத்தில் யார் இருந்தாலும் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மலையிலேருந்து கீழே இறங்கியிருப்போம். குதிக்கிறான், கீழே தான் இறங்குறான் நாட்டிருக்குது. கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது, எனக்கே ஒன்றும் தெரியல. நானே குட்டாம்பொக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க யாரும் வந்துடாதீங்க. ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் மலையை விட்டு கீழே இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பவர் வந்து தண்டர்வுட்ஸ் அவுல், இந்த பவர் வந்து இது இருக்கும். அடுத்து வந்து பெட் பேங்க் ஸ்ட்ரைக்கு, அடுத்து வந்து ஃபெரல் ஸ்லாஷ், அடுத்து வந்து ஹண்டர் ரஷ். எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும்போது டேங்கப்பா, ஐயோ அம்மா ஏறான், இந்த ஓட்டம் ஓடுறான். என்னாச்சு இப்போ ஃபஸ்ட்லேருந்து? எந்திரிச்சு ஓடுவானா? அந்த ஸ்பீடாக வளர்த்துட்டு பக்கானதுனால அந்த ஓட்டம் ஆடி இருக்கிறான். ஒரு நேரத்தில் பயந்துட்டேன் நான். இன்னும் ஓட்டம் ஓடுறான் தலை தெரிக்க. இதுதான் வைல்ட்மில்ட்டோட அடுத்த பவர். நம்ம இப்போ வந்து 181 லெவலுக்கு வச்சு 1381 லெவலில் பவர் இருக்கும். இந்த கீழே இன்வென்ட்ரியில் இதெல்லாம் ஷூட்ஸ்லாம் இருக்குல்ல, ஷூட்டு, வெப்பன்ஸு, ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி வாங்கணும், எப்படி இருக்குன்னு சொல்லித்தரேன். நம்ம அடுத்த நான் மாறுவோம். அப்பாடா, வைல்ட்மில்ட்டோட உருவம் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இருட்டாக இருக்குமே, நான் எப்படி பார்க்குறது? முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு வரப்படும். இந்த விட்டு ஓடுறானே, நம்ம அவனை கூட அடிக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம அடிக்க வேணாம். நமக்கு என்ன சேனல் தான் முக்கியம்.
அதனால் நம்ம அடுத்த லேனா மாறுவோம். அடுத்த என்ன டைமண்ட் ஹெட்டு. டைமண்ட் ஹெட்டுன்னா எனக்கு கிளாசிக்கில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது டைமண்ட் ஹெட்டு தான். இந்த பென்டன் சண்டை போடும்போது இதாகுமே கத்தியும் ஷீல்டும், அதுதான் இது. அடுத்து என்னென்னா ப்ரிசம் குவாக். ப்ரிசம் குவாக் வந்து என்ன ஆகும்னா ப்ரிசம் மாதிரி அடைச்சி வைக்க மாட்டிருக்கு. ப்ரிசம் ஆமாம், இதுக்குள்ளே ஒருத்தனை அடைச்சி வைக்க மாட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இந்த பவர் நான் யூஸ் பண்ணதில்லை. ஒருத்தன் பின்னாலே துரத்துறான்னு நினைக்கிறேன். ஆனால் அடிக்கூடாதுன்னு நினச்சேன். அவனாப்பா வந்து மாட்டிக்கினான். அடுத்து யார்? ஜெம்ஸ்டோன் கிளைடு. அது என்ன ஆகும்னா இப்போது பென்டன் எப்படி நல்லா சைங்கன்னு சரிக்கிட்டே போவான், அதுதான் இது. கூட என் டாகும் வருது பின்னாலேயே. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, அது வந்து நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த டாகை பற்றி தான் ஒன்று சொல்லணும். இப்போ நம்ம வந்து அடுத்த பவர் என்னென்னா டைமண்ட் ஹார்ட். இது என்னென்னா எதுவும் அடிக்க மாட்டேங்குது. இதுதான் டைமண்ட் ஹெட்டோட பவர். டைமண்ட் ஹெட் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த லைன் போவோம். அட மாற மாட்டேங்கிறான் ரீஸ்பான். டைமண்ட் ஹெட்டே விட மாட்டேங்கிறேன். ஆனால் ஒன்றா இங்கே இறக்கி விட்டுறானுங்க, தூரமாக இருக்குல்ல. நம்ம இதுக்கு காரணம் எக்ஸலரேட். அடுத்தலேன்னு அதுதான். ஆனால் அதை அடிச்சுட்டு ஓடிடுவோம். இந்த ஸ்பீடு ஷிஃப்ட்டை 1 2 3 4 5 தடவை அழுத்தணும்னு வைங்க, இதுக்குள்ள ஸ்பீடாக ஓட்டுவானா இவன் தான். என்கிட்ட இருக்கிற ஏலியன்லேயே இதுங்க சொல்லுன்னு ஓடுறானா. ஐயோ மாற்றி வந்துட்டனே, அப்படி போகணுமே. ஸோ அப்படி போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி போனால் நம்ம நேரம் சிட்டிக்கு போயிடலாம். அப்படி போய் நல்லா ரைட் எடுத்தோம்னா நான் தெரியாமல் இந்த பக்கம் குதிச்சிட்டேன். ஓடு 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 பா, இங்கே வந்துட்டோம். பார்க்கும்போது நேரத்தில் ஹொக்காகி வருமே அந்த பிரிட்ஜு, அந்த இவங்க இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். நம்ம ஒரு தடவை ஏற்றும் போதும் ஒருவருக்கு ஸ்பீடாக ஓடுவான் பார்த்தீங்களா. இவன் எனக்கு ஈக்குவலாக வராங்க இந்த ஸ்பீடுக்கு. இந்த டாகு என்ன ஸ்பீடு தெரியுமா? நான் எத்தனை தடவை விட்டுட்டு ஓடிலாம் நினச்சிக்கிறேன். இவருங்க விட்டுட்டு ஓடலாம் நினைக்கிறேன், பின்னாலே வரான். கரெக்டாக வந்துடுறான். இவரு எப்படி உடஞ்சாலும் அப்படியே வரான். அது ஓடி வர மாட்டேங்கிறான், பறந்து வரான். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அடுத்து வந்து டண்டர் ரஷ்ஷு. இது வந்து எனிமி இருந்தால் தான் யூஸ் ஆகும். அடுத்து வந்து வெக்டர் ஸ்பின்னு. ஏதாவது பண்ணியாச்சு. சூப்பர் சோனிக் பாராஜி எனிமி இருந்தால் தான் பண்ணுவான். நான் வேணால் சண்டேல வேணால் உங்களுக்கு பயன்படுத்தி காட்டேன். இப்போ வந்து நேராக நம்ம சிட்டிக்கு ஓடிடலாம். நேராக சிட்டிக்கு தான் ஓடணும். இது வந்து என்ன இடம் தெரியாது, இது வரைக்கும் நான் உள்ளே போனதில்லை. அங்கே உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நேராக போனோம்னா சிட்டி, லெஃப்ட் எடுத்தோம்னா இது ஏர்போர்ட்டு, இங்கே காடு. நேராக போனோம்னா இந்த காட்டில் தான் நம்ம காமெடி ட்ரிக்ஸே கிடைக்கும். எப்படின்னா மேலே ஒரு இது வரும் நோட்டிஃபிகேஷன், அதில் போனீங்கன்னா ஆனி ட்ரிக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் எடுத்துக்கலாம். நானே ஃபர்ஸ்ட்டு ஆனி ட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் டிக்கி தானே இது பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. நான் கிடைக்கல. ஆமாம், இந்த கேமில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர் இருக்கிறாங்க என்னோட சேர்த்து இந்த கேமில். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஐயோ மாட்டிக்கிட்டேன், அம்மா காப்பாற்றுங்க மாட்டிக்கிட்டேன், அச்சிச்சோ அட வரமுல, ஆய் ஐயோ மாட்டிக்கிட்டேன். அப்பா தப்பிச்சண்டா. வா உள்ளே மாட்டிக்கிட்டு முடியல. நம்ம அடுத்த பவர் யூஸ் பண்ண போவோம். ரீஸ்பான். எஸ். என்ன சாயலான பார்த்தா வால் முட்டு கொடுத்துக்குச்சு. அப்பாடா, இங்கேனா அப்படியே எக்ஸிட் பற்றி விளையாடிடலாம். ஆஹா, ஆச்சில் சார்ஜ் இல்லையே. நேரம் கூச்சி ஓடிடுற. அப்பாடா ரீசார்ஜ் ஆகிடுச்சுடா. அடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா கிரே மேட்டர். எங்கடா ஆளுக்கணும்? ஐயோ ஓகே. துளுன்னு இருக்கான் பார்த்தீங்களா, துளுக்கோன்னு இருக்கிறான். இவனா பின்னாடி இருக்கிறான். இவங்க தான் நம்ம கிரே மேட்ரு. அப்படியே கிளாசிக்கில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கிறான். பார்க்க தாங்க ஸ்லோண்டு மாதிரி இருக்கிறான். ஓட்டா செமையாக ஓடும் துளின்னு. இங்கே எவனும் இருக்கிறான். ஏய் மெஸ்ஸி ஓடுறாப்புல. மெஸ்ஸி அது என்ன ஃபஸ்ட்டு அவன் பின்னாடி துரத்துறான்னு நினைக்கிறேன் நம்மளை அடிக்கிறதுக்கு. அவன் மேலே குண்டு போடுவோமா? இந்த எலக்ட்ரோ எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதை தூக்கி அவன் மேலே போட்டோம்னா அவங்காலி போடு. அவங்காலி. வாட்ச் அடிக்கலாம், கையை தூக்கணும். ஆனால் அவனால் வாட்ச் தொட முடியலையே. இப்போ நம்ம என்ன பண்ணால் பிளாஸ்மா ஷூட்டர் நினைக்கிறேன். ஆட சின்சியரா
சின்சியராக விளாடும் போது தான் ரீசார்ஜ் ஆகுமா சார்ஜ் முடியணுமா. இது வந்து ஹவர் போர்டு வந்து நான் எங்கே எடுக்கணும்னு சொல்கிறேன். டெக்ட்ராக்ஸ் இருப்பான், அவன்கிட்ட போய் வாங்கணும். அந்த இடமும் நான் எங்கே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து ஹாஸ்பிட்டல், இது வந்து மியூசியமில் போய் நம்ம இவன் பண்ணேன் என்ன ஆனிமோ டாக்டர் ஆனிமோ ஆன்ட்டு சண்டை போடுவாங்க. என்ன இதில் விட்டோம், கிரே மேட்டில் விட்டோம். அடுத்து என்னென்னா அடுத்து நம்ம என்ன பவர் இன்னும் யூஸ் பண்ணல, நேனோ ஷீல்டு. இதான் நேனோ ஷீல்டு. இது வந்து போர்ட்டல் பிளாஸ்டர். இது வேண்டாம், இது யூஸ் பண்ணோம் நம்ம நல்வாயிடுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் இது நம்ம யூஸே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு அடுத்த போய் பார்க்க போவோம். நான் கிரே மேட் அப்படி நின்ட்டான் ஆகுது. திரும்பவும் சார்ஜ் இல்லை. சும்மா ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி சார்ஜ் இருக்கும்? என்னடா அது திரும்ப முடியல, ஸ்க்ரீனில் திரும்ப முடியல, ரீஸ்பாண்ட் பண்ணி ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ சரி பரவாயில்ல, நம்ம அப்படியே வெளில போயிடுவோம். அடுத்த என்ன 4 ஆர்ம்ஸு. ஆனால் இங்கே மாறினா வெளில போக முடியாது, நம்ம வெளியிலே போய் மாறிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒருத்தன் இருக்கான், இவனை அடிப்போமா? இங்கெல்லாம் நம்ம சண்டை போட வேண்டாம், நம்ம வெளியிலே போயிடுவோம். அவன் நம்ம அடிக்க போகிறோன்னு நினச்சி உசாராக பறந்துட்டான். அப்பாடா, என்ன ரிவேர்ஸில் ஓடணுமா? கிராண்ட்பா நவருங்கிறான்பா குறுக்கு நிற்கிறாரு. அவரு தான் நம்ம மேக்ஸ் ப்ளம்பர் வேணும் பாப்பா. அந்த ப்ளம்பர் இல்லை, பம்பர் கோட்டஸ் இல்லை, பைப்பு ப்ளம்பர். நம்ம அடுத்து 4 ஆர்ம்ஸ் மாறிட்டோம், ஆனால் திரும்ப முடியல. ஃபஸ்ட்டு என்ன ஸ்மாஷ் ஜம்ப், நல்லா ஹைட்டாகவும் குதிப்பான், பவர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது வந்து டெரட்டர். இது வந்து என்னென்னா அடிக்கும்போது ஊர்லேருந்து அந்த முளைச்சிக்கிட்டு வரும் கல், அதாவது. அடுத்து வந்து வின் கிளப், ஆளை பறக்க விட்டுரும். அடுத்து வந்து ஃபாரஸ்ட், இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி சுற்றி அடிச்சிருவாங்க. அதுதான் நம்ம 4 ஆர்ம்ஸ் பவர். அடுத்து ரீஸ்பான் ஆகிடலாம். என்ன சுத்த முடியல, நம்ம ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்துடுவோமா? சுத்த முடியல ஸ்க்ரீனை. ஃபஸ்ட்டு நம்ம லீவ் கொடுத்துட்டு வெளிலையே போயிட்டு வந்துடுவோம். லீவ் சீக்கிரம். இது வேறு இவ்வளோ லேட் பண்ணுது. Omni-X Definity அப்டேட்டட். ஓகே வந்தாச்சு. இது வந்து புது அப்டேட்டு. நானே ஒரு 7.875 அப்போ தான் நான் அந்த கேம் கண்டுபிடிச்சேன், அந்த டிஃபினிட்டியில். இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து யாராண்டிருப்பான். அதுவும் நம்ம இந்த 1382 லெவல் போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்குள்ளே நான் வில்லன்ஸ் கூட சண்டை போட்டு தான் அந்த பாயிண்ட்டே எடுத்தேன். இதுதான் மையப்பகுதி. நம்ம வந்து ரிச்சாஸ் எடுத்துப்போம், ஏன்னா அடுத்த ரிச்சாஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து போக்க தாங்க மெல்லமாக நடப்பான். தண்ணியில் போனோம் வைங்க, அப்படியே ஸ்பீடாக ஓடுவான். எக்ஸ்ட்ராலேட்டாக தோற்று போயிடும், அந்தளவுக்கு தண்ணியில் ஸ்பீடாக ஓடுவாங்க. அந்தளவுக்கு ஒன்று பவர் இருக்குது. நம்ம கோ அவுட் கொடுத்துட்டு வெளில போயிட்டு நான் உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து கட்டு, இது வந்து சூப்பர் கட்டு. அடுத்து வந்து வாட்டர் ப்ளூம், அடுத்து வந்து சோனிக் பூமா பூம். ஓகே, இப்போ வந்து இப்போ நேரம் நம்ம தண்ணிக்கு ஓடலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் ஓடணும். வாங்க ஓடுவோம். இன்னும் ரொம்ப ஓட முடியலையே, சார்ஜ் அதிகமாக தான் இருக்குது. ஓடிடலாம், ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஓட முடியாது. ஓடினாலும் ஓடலாம், இதில் ஓடலாம், நம்ம கேமில் ஓட முடியாது. சீக்கிரம் இங்கேருந்து குதிச்சு இங்கே பக்கத்தில் ஏதாவது தண்ணி இல்லை, நம்ம சிட்டிக்கிட்ட போய் தான் போக முடியும். இந்த கேம்